மறைந்தாலும் உச்ச குருவிற்கு மறைவு கிடையாது. இன்னொரு பக்கம் அர்த்தாஷ்டம சாட்டனை இப்பொழுது குரு பார்க்க தொடங்கிவிட்டார். அப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. செவ்வாய் என்ற கிரகம் 6ஆம் வீட்டில் பயணிப்பது பொதுவாகவே நல்லது. உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அசுப கிரகங்கள் முதல் தரமான ராசியோகத்தை கொடுக்கும். இவர்களுடைய உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒட்டுமொத்தமாக அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தனுர் ராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதுல ஒரு 90% பிளஸ் பாயிண்ட் தனுர் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த 10% மைனஸ் பாயிண்ட் எங்கிருந்து வருகிறது, அதனை எவ்வாறு நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம். ஹலோ பிரதர், புதிதாக என்ன தகவல் என்று ஆர்வமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு நன்றாக புரிகிறது. கோச்சாரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் ஜூன் மாதம் 21 முதல் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 45 நாட்கள் ரிஷபராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறது. தனது சொந்த வீட்டை விருச்சிகத்தை பார்க்க போகிறது. பார்க்கட்டுமே, எனக்கு என்ன அப்படின்னா, செவ்வாய் விருச்சிகத்தை பார்க்கிறார். செவ்வாயை சனி என்ற கிரகம் பார்க்க போகிறார். அந்த சனி செவ்வாய் பார்வைங்கிறதே விபத்து, 2 அசுப கிரகங்களின் பார்வை அப்படின்னு தான் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. மேலும் செவ்வாய் என்ற கிரகம் கார்த்திகை 3ஆம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது நவாம்சத்தில் மீனத்தில் வரும். இதற்கு புஷ்கர நவாம்சம் என்ற பெயர். மேலும் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் வர்க்கோத்தமம் என்ற நிலையை அடைகிறது. அதாவது நவாம்சத்தில் அதே ரிஷபராசி மண்டலத்தில் செவ்வாய் சஞ்சாரம் செய்யும். இந்த புஷ்கர நவாம்சம், மேலும் வர்க்கோத்தமம், பாரிஜாத யோகம் எல்லாம் இன்னைக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு உயர்நிலை ஜோதிட புரிதல் அப்படிங்கிறதுக்காக இது ஒரு ஓவர் டிரைவ் போட்டு ஹை ஸ்பீடில் காரை ஓட்ட தயாராக இருக்கிறோம். இந்த அசுப கிரகங்களின் தாக்கம், 2 கிரகங்களின் அசுப பார்வையுமே தனுர் ராசி மண்டலத்தின் மேல் வந்து விடுகிறது. இதனால் எந்தெந்த ராசிகள் எங்கே உஷாராக இருக்க வேண்டும், எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், மேலும் இதனால் யாருக்கு பிளஸ் என்பதை ஜனரஞ்சமாக, நகைச்சுவையாக, சுவாரஸ்யமாக 12 ராசிகளுக்கும் வழக்கம் போல் பட்டையை கலப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். தனுராசிக்கு இந்த பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். மேலோட்டமா தனுராசிக்கு குரு பகவான் 8ஆம் வீட்டில் மறைந்தாலும் உச்ச குருவிற்கு மறைவு கிடையாது. இன்னொரு பக்கம் அர்த்தாஷ்டம சாட்டனை இப்பொழுது குரு பார்க்க தொடங்கிவிட்டார். அப்போ நிறைய பிளஸ் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நடந்து கொண்டு தான் இருக்கிறது. செவ்வாய் என்ற கிரகம் 6ஆம் வீட்டில் பயணிப்பது பொதுவாகவே நல்லது. உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 அசுப கிரகங்கள் முதல் தரமான ராசியோகத்தை கொடுக்கும். தனுர் ராசிக்கு நட்பு கிரகம் என்ற வரிசையில் வருவதாலும், பஞ்சமாதிபதி என்ற ஒரு அமைப்பில் வருவதாலும், பூரணமான ஒரு சுபக்கிரகம் என்ற அமைப்பில் வருவதாலும், 6ஆம் இடத்தில் செவ்வாய் கொடுக்கக்கூடிய அந்த புஷ்கர நவாம்சம், பாரிஜாத யோகம், வர்க்கோத்தமம் எல்லாமே இவர்களுக்கு உத்தியோகம், தொழில், ஏன்னா 6ஆம் இடம்ங்கிறது 10க்கு 9ஆம் இடமாகவும் 9க்கு 10ஆம் இடமாகவும் வருவதனால் இவர்களுடைய உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒட்டுமொத்தமாக அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது முதல் தரமான ராஜயோகத்தை பெறக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக தனுர் ராசிக்காரர்கள் பெறுவார்கள். இதுல ஒரு 90% பிளஸ் பாயிண்ட் தனுர் ராசிக்காரர்களுக்கு உண்டு. இந்த 10% மைனஸ் பாயிண்ட் எங்கிருந்து வருகிறது, அதனை எவ்வாறு நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத விவரமாக பார்ப்போம். 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய கிரகம் சாட்டர்ன் இவர்களுடைய தம்பிகளை, தங்கைகளை மெயினா குறிகாட்டுகிறது. ஸ்தானம்ங்கிறது அம்மாவை குறிகாட்டுகிறது. அப்போ உங்களுடைய தம்பியோ, உங்களுடைய அம்மாவோ, இல்லை உங்க இடம், வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கோ ஏதோ ஒரு யூட்டர்ன் போடலாம் அப்படின்னு மெயினாக உங்க குழந்தைகளை, உங்களுடைய செலவுகளை அப்படியே திருப்பி விடுவார்கள். நீங்க ஒரு ஸ்கெட்சு போட அவர்கள் வேறொரு ஸ்கெட்சு போடுவார்கள். இப்போ உங்களுடைய குழந்தை மெயினாக இந்த கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருப்பாங்க. ஆனால் உங்களுடைய தம்பியோ இல்லைன்னா உங்களுடைய
அம்மாவோ வேறு விதமான ஆலோசனைகள் சொல்லும் பொழுது இதுல நல்ல விஷயங்கள் அப்படின்னு இருந்தால் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஆனா என்ன ஆகும்னு பார்த்தோம்னா, இங்க மார்ஸனுடைய 8வது பார்வையும் சாட்டானுடைய 10வது பார்வையும் உங்கள் ராசி மேல் வந்து விழுவதனால் கடைசியில் உங்கள் தலை உருளும். பொதுவா பார்த்தோம் அப்படின்னா, இந்த சாட்டானுடைய ஆஸ்பெக்ஷன் மார்ஸனுடைய ஆஸ்பெக்ஷன் வரும் பொழுது இந்த மைக்ரைன், ஒத்த தலைவலி, இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். உங்களுடைய தலையை பத்திரமாக பார்த்து கொள்ளணும். தலை கவச்சம், ஹெல்மெட், குளிக்கும் போது நான் போட்டுக்கலாமா அப்படின்னா நீங்கள் தூங்கும் போது கூட நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள்னு நான் சொல்வேன். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, அப்படியே ஒரு பாப்பா மாதிரி உங்களுடைய தலையை நீங்கள் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் இந்த ரொம்ப இரவு நேரம் முழித்திருப்பது, கண்கள் அப்படியே சிவப்பாக அப்படியே தோன்றுவது, இதெல்லாம் ஏற்படக்கூடிய சிம்டம்ஸ், உடல் உஷ்ணம் அதிகமாகக்கூடிய சிம்டம்ஸ். இதனை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். இந்த சனி செவ்வாய் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய நிம்மதியை கெடுப்பது போல் வந்தாலும் சட்டனை குரு பார்க்கிறார். அப்போ வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளில் முருகன் வழிபாடு கண்டிப்பாக உங்களுக்கு முதல் தரமான ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தலைக்கு மேல 2 பாரம், ஒன்று சாட்டனு ஒன்று மார்ஸ். முடிந்தவரை நரசிம்மரை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வதன் மூலம் நான் சொன்ன மாதிரி அந்த சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்லிருந்து வெகு எளிதாக வெளியே வந்து விடலாம். இப்போ நாம் இவ்வளவு நேரம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால், சனி பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் ஒரு கோல்டு வார்லாம் இல்லை, ஒரு டைரக்ட் வார். நீயா நானா ஒரு 2 டான் மோதி கொள்வதை போல் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவனே நான் உன்னை வச்சு செய்யறேன் பாரு அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சத்ருத்தனம் என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏன்னா ஒரு அணியில இந்த செவ்வாய்ங்கிறவர் ஒரு டான் கிரகம், இன்னொரு அணியில இந்த சாட்டன்கிறவர் ஒரு டான் கிரகம். இப்ப சாட்டனுடைய வீட்டில் செவ்வாய் உச்சம் சமம் என்ற நிலை வருகிறது. ஆனா செவ்வாயுடைய வீட்டில் சனி நீசம், நீச்சன், டெபிலிட்டேட்டட் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதனால் நம்ம 2 பேருமே அசுப கிரகம் தானே. உன்னைய போய் கமாண்டோ, தளபதி, ஆச்சு ஊச்சுங்கிறாங்க, என்னைய போய் நீச்சன் அப்படின்னு சொல்றானுங்களே. இந்த பார் உன்னைய வச்சு செய்யறேன் சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது என்று சனி பகவானுக்கு ஒரு வஞ்சனை இருந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது கோச்சாரத்தில் சனி பகவானுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எதற்கு அந்த வாய்ப்பு அப்படின்னா, முடிந்தவரை உன்னுடைய வீரத்தை, வேகத்தை, உன்னுடைய சம்பவத்தை நான் எந்த அளவுக்கு குறைக்க போகிறேன், எந்த அளவுக்கு மட்டம் தட்ட போகிறேன், மந்தனாக்க போகிறேன் என்று பார். இப்பொழுதுதான் என்னுடைய வேலையை, என்னுடைய வேட்டையை நீ பார்க்க போகிறாய் என்று பார்வை பலத்தால், விஷப்பார்வையால் சனி பகவான் செவ்வாயை ஏறி மிதிக்க போகிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதுக்கு பரிகாரம் அப்படின்னா, சனிக்கிழமைகளில் தொடர்ச்சியாக நரசிம்மரை வழிபாடு செய்வது, தேய்பிறை அஷ்டமி திதிகளில், வளர்பிறை அஷ்டமி திதிகளில் எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் ஸ்தலம் உண்டு. அந்த பைரவருக்கு அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் செய்யும் பொழுது நம்ம தலைக்கு வர்றது கண்டிப்பாக கேப்புடன் போய்விடும். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வழக்கம் போல் இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நிறைய நேயர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஆகஸ்ட் மாதத்தில் மலேசியா வருவதற்கு தயாராக இருக்கிறோம். தனிப்பட்ட முறையில் அஸ்ட்ரோ நியூமராலஜி, ஜோதிடம், வாஸ்து சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் அல்லன ஒரு கன்சல்டேஷன் தேவைப்பட்டால் கீழே வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தகவலாக பதிவிடவும். வாழ்த்துக்கள். நன்றி.